தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பேராவூரணி தாலுகா முழுவதும் கடற்கரை சார்ந்த பகுதிகளாக இருப்பதால் அருகாமையில் கடற்கரை உள்ளதால் இந்த பகுதியில் தொடர்ந்து 2 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. பட்டுக்கோட்டை பேருந்து நிலையம் உள்பட நகரின் பல்வேறு பகுதிகள் வெள்ள நீராய் மூழ்கி இருக்கின்ற சூழலில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை இல்லாமல் அந்தந்த தலைமை ஆசிரியர் முடிவு எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதால் பல்வேறு குழப்பங்கள். தம்பி, உங்களுக்கெல்லாம் லீவ் இல்லையா? எந்த ஊரில் வரீங்க? கருவேப்பிலை காலிலேருந்து. திரும்ப ஊருக்கு போகிறதுக்கு கடுமையான மழை பெய்யுது. ஸ்கூல் வேறு இருக்குது. இன்றைக்கி ரொம்ப பிள்ளைங்க ரொம்ப பாதிக்குது. எங்கே பார்த்தாலும் தண்ணி இதுமாக இருக்குது. இப்போ தஞ்சை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம், தஞ்சாவூர், பாபநாசம்லாம் வந்து நல்லா வெயில் அடிக்குது. இது டெல்டா கடற்கரை பகுதி மழை பெய்யுதுல்ல, இது தனியாக வானிலை பண்ணணும்ல நம்மளுக்கு. கண்டிப்பாக. அப்போ பாருங்கள், ஸ்கூல் பிள்ளைங்கலாம் ரொம்ப சிரமப்பட்டு பள்ளிக்கு போகிற மாதிரி இருக்குது. இப்போ அது மாவட்ட ஆட்சியர் தனியாக இது கவனம் செலுத்தணும் தானே? கண்டிப்பாக. இது வந்து பட்டுக்கோட்டையில் கடுமையான மழை பெய்யுது. தஞ்சாவூர்னு தான் சொல்கிறாங்க, பட்டுக்கோட்டையும் தனியாக சொல்லலை. அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து இது பண்ணணும். ஏன்னா நம்ம கடற்கரை பகுதியில் இருக்கிற பட்டுக்கோட்டை பேராவூரணி இங்கே இந்த 18 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டராக இருக்குது கடற்கரை. மழை இங்கே கடுமையாக இருக்குது. இப்போ பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை இல்லாமல் பிள்ளைங்க எப்படி போகுதில்ல? ஆமாம், அதுதான் சார். அது என்னன்னு தெரியல. எல்லாருமே மழையில் பிள்ளைங்க நனைஞ்சிக்கிட்டு போயிட்டு இருக்கு. தம்பி, உங்களுக்கெல்லாம் லீவ் இல்லையா? எந்த ஊரில் வரீங்க? கருவேப்பிலை காலிலேருந்து. திரும்ப ஊருக்கு போகிறதுக்கு தமிழக அரசு கடந்த காலங்கள் போல ஒரு மாவட்டத்திலே எங்கு மழை பெய்தாலும் அது மாவட்டம் முழுவதும் விடுமுறை அறிவிப்பது என்பது கடந்த காலங்களிலே உள்ள நடைமுறை. ஆனால் தற்போது இருக்கிற நடைமுறை என்பது அவர்கள் விருப்பப்படி விடலான்னு அரசு சொல்லுது. ஆனால் அப்படி சொல்லும்போது ஒரு பகுதியில் கூடுதல் மழையும் ஒரு பகுதியில் மழை கம்மியாக இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரைவேட் பள்ளிகள் அவங்களுடைய வாகனத்தை வச்சு பிள்ளைங்களை ஏற்றிட்டு போகிறாங்க. அரசாங்க பள்ளி லீவ் விட்டுறாங்க. அப்போ இங்கே கல்வித்தரம் பாதிக்கப்படுது. அதே போல் இந்த ஒவ்வொரு இதுக்கும் இந்த ஆசிரியர்கள் எடுக்கிற முடிவு இல்லாமல் மாவட்ட கலெக்டரே முடிவெடுத்து அந்தந்த மாவட்டத்துக்கு லீவ் விடணும். ஏன்னா மழை என்பது 2 நாட்களாக தொடர்ந்து பனியும் மழையும் பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நேற்று வந்து அனைத்து பள்ளிகளும் விடுபட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில பள்ளிகள்லாம் வச்சு தவேன்னு போகுது. இதை வந்து முற்றிலும் பார்க்கணும். கட்டிடங்கள் அனைத்தும் பழைய கட்டிடமாக இருக்குது. மரங்கள் சாயலாம். இப்படி பல்வேறுபட்ட பிள்ளைகள் பாதிப்பு இருப்பதனால அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு மாவட்ட அதிகாரியும் ஒரு மாவட்டம் என்பால் அந்த மாவட்டம் முழுவதும் விடுப்பு விடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்றைக்கி வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பட்டுக்கோட்டை பேராவூரணி தாலுகா கடற்கரை டெல்டா பகுதி கடற்கரை சார்ந்தாலும் இங்கே ஒரு புயல் சின்ன மாதிரியே தொடர்ந்து மக்கள் இருக்கிற சூழ்நிலை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து சில வேன் வராதனால பைக்கிலலாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இதை தனியாக அளவீடு பண்ணணும்ல, பட்டுக்கோட்டை பேராவூரணி தாலுகாவோட மழை அளவு சொல்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை வட்டத்தில் மட்டும் கடுமையான புயல் மழையாக இருக்கும். நீங்களே இப்போ பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள், இந்த லட்சத்தோப்பு தொடக்கப்பள்ளியில் இந்த குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போ டெங்கு கடுமையாக பரவிட்டுருக்கு. கடுமையான சூழல் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். இது ஆட்சியர் தான் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்கள் பேர் பொறுப்பு சொல்லுங்கள். என்னுடைய பெயர் எம்.ஆர். செந்தில்குமார், முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர், லட்சத்தோப்பு. மாவட்ட ஆட்சியர் அந்தந்த பள்ளி நிர்வாகம் அந்தந்த பகுதியின் வானிலை கருத்தில் கொண்டு அந்தந்த தலைமை ஆசிரியர்களை முடிவெடுக்கலாம் என்ற தவறான உத்தரவு காரணமாக பட்டுக்கோட்டை பகுதியில் அனைத்து பள்ளிகளும் இயங்கி வருகிறது. ஆனால் பள்ளிகளுக்கு செல்கின்ற சாலையோ நெடுஞ்சாலைக்கு பெற்றோர்களுக்கு குற்றம் செய்து இன்று பள்ளி இயங்குகிறது, நீரில் மிதக்கின்ற சூழலுங்கள் என்று பேசுகின்றனர். இதன் காரணமாக தலைமை ஆசிரியரின் உத்தரவை ஏற்று எல்லா பெற்றோர்களும் தங்களது குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்பி வருகின்றனர். ஆனால் பள்ளிக்கு சென்று வீடு திரும்பும்போது எந்தவித உத்தரவாதமும் இல்லை. மாணவ மாணவிகளுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை. ஒரு அச்சமான சூழலில் தற்போது பெற்றோர்கள் பள்ளி குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி வருகின்றனர். இந்நிலையில் ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அதற்கு மாவட்ட ஆட்சியரின் தவறான உத்தரவே காரணம் என்பதுதான் அனைவரின் கருத்தாக இருக்கின்றது.
இனி வருகாலங்களில் நாளையோ நாளை மறுதினமோ கூட பட்டுக்கோட்டை பேராவூரணி தாலுகாவென்று தனியாக மழைநீரை அளவீடு செய்து முழு விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்பதே நாம் அனைவரின் கோரிக்கையாக இருக்கின்றது. ஸ்ரீ ராமராஜ்யம் யூடியூப் செய்தி சேனலுக்காக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரில் இருந்து உங்கள் ஆதி மதனகோபால்.